போட்டோம் எவன் எனர்ஜெட்டிக்கா இருப்பான் பாருங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு அட்டிக் டாக்ஸ். இங்க போத் கிரிக்கெட் அண்ட் சினிமாவை பத்தி பேச போறோம். அண்ட் இதுல இருந்து ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு வந்து உங்களுக்கு பிடிச்சதா கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம வந்து இந்த வீடியோல 4 டீம் தான் பேச போறோம். எம்ஐ பத்தி பேச போறது இல்ல. இல்ல நீ தனியா வீடியோ எடுத்துக்கிற கிளம்புறேன். கொலை விழுந்து போவோம். சரி வாங்க, கடப்பாறை டீம் வாங்க. போன டைம் வந்து பயங்கரமா செமிஃபைனல்ஸ் வரைக்கும் வந்து ஓரளவுக்கு நல்லாவே செட்டில் ஆயிருந்தாங்க. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா 2024 கொஞ்சம் கலவரம் நடந்துச்சு. 2025 ஆரம்பத்துல கொஞ்சம் சொதப்பிருந்தாலுமே ஆஃப்டர் பும்ரா வந்து நல்லா செட்டில் ஆயிருந்தாங்க. அந்த டீம் பத்தி பார்க்கலாம். ரோஹித் சர்மா வச்சு ரிலீஸ் பண்ணி தான் பாரு நீ. சார் ரிலீஸ் சொல்லுங்க, ரிட்டர்ன் சொல்லுங்க. அது என்ன? சூரியகுமார் யாதவ் ரீடைன். ராபின் மின்ஸ் ஒரு பேக்கப் பிளேயரா வேணா நான் ரீடைன் பண்ணி வச்சுப்பேன். கரெக்ட். ஆனா அவரால உள்ளர வரவே முடியலையே. உள்ளர வந்தப்ப பெருசா அவர் பண்ணல. சான்ஸ் கொடுத்தாங்கல்ல, 2-3 மேட்ச் சான்ஸ் கொடுத்தாங்க, அவர் பெருசா பண்ணல. மேபி அவருக்கு வேற ஏதாவது டொமஸ்டிக் ஆப்ஷன் போலாம். மும்பைக்கு தெரியாத டொமஸ்டிக் ஆப்ஷன் கிடையாது, நிறைய கண்டிப்பா போலாம். விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் போலாம். ஸ்ரீஜித் கிருஷ்ணன் இவரும் ஒரு விக்கெட் கீப்பர் தான் போட்டிருக்காங்க, எனக்கு தெரியல. ரிலீஸ். பெவான் ஜேக்கப்ஸ் வந்து இதுவரை பெவான் ஜேக்கப் ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருந்தாரா? இருக்காப்ல. அப்படியா? சரி ஓகே, பெவான் ஜேக்கப்ஸ் ரீட் பண்ணுவாங்களா? அதான் அவரும் உள்ள வரவும் இடம் இல்ல. மேபி நிறைய பிரைஸ்ல எடுத்திருந்தாங்கன்னா ரிலீஸ். ஜானி பாஸ்டோ ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஓகே. திலக் வர்மா ரீடைன். ஹர்திக் பாண்டியா ரீடைன். நவந்தீர் ரீடைன். சாட்னர் கொஞ்சம் சிஎஸ்கே கொடுத்துருங்களேன், பாவம் கஷ்டப்படுறாங்க. ராஜ் அங்கத் பவா நான் வச்சுப்பேன். எனக்கு ரீடைன் தான். ட்ரெண்ட் போல்ட் ரீடைன் தான். கரண் சர்மா ரீடைன். ஒரு லக்கி சாமா வச்சுக்கலாம், ரீடைன் தான். தீபக் நானா இருந்தா ரிலீஸ் பண்ணுவேன். ஆனா போன சீசன் ஓரளவுக்கு நல்லா போட்டு தந்தா, அதனால எனக்கு ரிலீஸ் தான் தோணுது. நானா தான் ரிலீஸ் பண்ணிடுவேன். ஆமா, பிளஸ் கொஞ்சம் 8 crores ஒரு பெரிய அமௌண்ட். அதனால யோசிக்கலாம் ரீடைன் பண்றது. அஸ்வினி குமார் ரீடைன், நல்ல ஃபைண்ட். ரீஸ்டாப்லி கடைசியா வந்தாரோ? ரிலீஸ் எனக்கு ஒரு ரிலீஸ் தான். சத்யநாராயண பென்மத்சா. சத்யநாராயண ஆடினார்னு நினைக்கிறேன் ஒரு மேட்ச். ஆடினாரு, ஸ்டார்டிங்ல ஆடினா, பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. மேபி ஒரு ஃபர்ஸ்ட் சீசன்றதுனால அவனுக்கு அப்படி ஒரு ஃபீல் இருக்கலாம், அதனால ரீடைன் பண்ணிக்கலாம். ரீடைன். அர்ஜுன் டெண்டுல்கர். அவனை ஒனிங்க சார், ப்ளீஸ் சார், எனக்கே கடுப்பாது சார். அவனை தூக்கி அவன் அதான் நம்ம ஒரு இது பார்த்தோமே, ஷர்துல் தாக்கூர் இங்க வராரு, எல்எஸ்டிக்கு வந்து அர்ஜுன் டெண்டுல்கர் போறாருன்ற மாதிரி. ஆனா அது நடக்க வாய்ப்பு மிகவும் கம்மி. எப்படி நம்ம இந்தியன் டீம்ல அஷித் ராணாவை ஒழிக்கவே முடியாது, அந்த மாதிரி இந்த டீம்ல இவரை ஒழிக்க முடியாது. முஜிபுர் ரஹ்மான். அவர் வந்து ஐயோ அவர் பேர் அல்லாஹ் கசன்ஃபர். ஃபர்ஸ்ட்லயே அவர் இன்ஜூரி ஆகி போயிட்டாரு. முஜிபுர் ரஹ்மான் ரிட்டைன் பண்ணலாம் நீங்க. முஜிபுர் ரஹ்மான் ரிட்டைன் பண்ணுவீங்களா, அல்லாஹ் கசன்ஃபர் ரிட்டைன் பண்ணுவீங்களா? ரெண்டு பேரும் அல்லாஹ் கசன்ஃபர். ஓகே, அல்லாஹ் கசன்ஃபர். எனக்கும் அதுதான். ரகு சர்மா எனக்கு தெரியல, பவுலர் போட்டுருக்காங்க. ரகு சர்மா தெரியல, வேணாம். சரித் அசலங்காவால் இது பண்ண முடியாது. ஓகே. அதே மாதிரிதான் ரிச்சர்ட் கிளீசனும் பண்ண முடியாது. பும்ரா ரீடைன் தான். இதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா உனக்கு விக்னேஷ் புத்தூர் இன்ஜுரியில போனாரு. விக்னேஷ் புத்தூர் ஆக்சுவலா பண்ணலாம், ஒரு நல்ல ஃபைண்ட் அவரு, கண்டிப்பா பண்ணலாம், பண்ணிக்கலாம். லிசா வில்லியம்ஸ் வேணாம். ஓகே. அல்லாஹ் கசன்ஃபர் ரீடைன். வில் ஜாக்ஸ் இவர்தான் ஒரு டீம்ல முக்கியமான ஒரு திருப்பு. ரிலீஸ். எனக்கு வந்து ரிலீஸ் தான் தோணுது. ஏன்னா அவரு உள்ளர என்ன பண்ணாலும் உள்ளர முடியாது. அவர் உள்ளர கூட்டு வந்ததுனாலதான் போன டைம் டீம் காம்போசிஷனே வந்து கலைஞ்சு போச்சு. அவர் போனதுக்கு அப்புறம் தான் செட்டே ஆச்சு ஓரளவுக்கு. இவரு ரயான் ரிக்கல்டன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன், சவுத் ஆப்பிரிக்கா. எனக்கு தெரிஞ்சு ரீடைன், நான் ரீடைன் பண்ணுவேன். அது நல்லாதான் இருந்துச்சு. இப்போ சப்போஸ் நீ வில் ஜாக்ஸ் இல்ல ரயான் ரிக்கல்டன் ரெண்டு பேரும் யாராவது ஒருத்தரை வச்சுக்கோ. ரெண்டு பேரை யாராவது ஒருத்தர் வச்சிருந்தா கூட ரெண்டு பேருமே நீ வந்து ஓப்பனிங் தான் இறக்கி விடணும். ரோஹித் சர்மா ஒரு ஓப்பனர் கன்ஃபார்ம். இவங்க ரெண்டு பேரும் யாராவது ஒருத்தர் நீ ஓப்பனிங்ல இறக்கி விடணும். அதை தவிர வேற எந்த பொசிஷன்ல இறக்கி விட்டாலும் செட் ஆக மாட்டாங்க. பிளஸ் ரயான் ரிக்கல்டன் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனும் உனக்கு கொடுப்பாரு, அதனால மேபி ரயான் ரிக்கல்டன் ரீடைன் பண்ணலாம். கார்வின் பாஷ் ரீடைன். ஓகே, இது எம்ஐ வந்து முடிஞ்சிச்சு.
எம்ஐ வந்து பெருசா இவங்களுக்கும் பெருசா சேஞ்ச் எல்லாம் இல்ல எம்ஐக்கு. அடுத்து அதே மாதிரி பெருசா சேஞ்ச் இல்லாத ஒரு டீம் அப்படின்னா பிவிகேஎஸ், சார்பஞ்ச் ஸ்டாப், ஸ்ரேயஸ் ஐயர், நேயல் வதேரா ரீடெயின், ஜாஸ் இங்கிலீஷ் ரீடைன். ஆனா இப்போ ரீசெண்டா T20ல இந்தியா கூட ரொம்ப மோசமா ஆனார்ல, ஒண்ணுமே பண்ணல. தான். ஆனா அதான் சொல்றேன்ல, அது கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வந்துரும். இன்னும் 4 மாசம் இருக்குது, 5 மாசம் கிட்ட இருக்குதுல்ல ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு. ஓகே, மேபி நல்ல பிளே ஆக்சுவலா பொட்டன்ஷியல் இருக்குது, நான் அது இல்லன்னு இல்ல. விஷ்ணு வினோத் விக்கெட் கீப்பர்னு போட்டுருக்காங்க. விஷ்ணு வினோத் அவர் மும்பைக்கும் ஆடி இருக்கிறாரு. பண்ணலாம், ஆனா அவருக்கு உள்ள ஆடுறதுக்கான சான்சஸ் கம்மி தான். மேபி ஒரு பேக்கப் பிளேயரா வேணா வச்சிருக்கலாம். ஹர்னூர் பன்னு யாரும் தெரியாது. பைலா அவினாஷ் தெரியாது. சிம்ரன் சிங் ரீடைன், வச்சுக்கலாம். சஷாங்க் சிங் ரீடைன், மார்க்கஸ் டைனிஸ் ரீடைன், ஹர்ப்ரீத் பிரார் ரீடைன், மார்க்கோ யான்சன் ரீடைன், அஸ்மத்துல்லா ஒமர்சாய் ரீடைன், ரிலீஸ். ரிலீஸ். ஏன்டா ஒமர்சாய் நல்லா தான்டா போட்டான் போன டைம், கடைசியில வந்து பேட்டிங் அவர் பவுலரா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆனா பேட்டிங்கா நான் என்ன பண்றது, அவர் ஆல்ரவுண்டரா ஒரு ஸ்லாட் வேஸ்ட் பண்றாருல. ஆனா ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு யாரு ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர், அதுவும் ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. எடுக்கலாம், எடுக்கணும்னு நினைச்சா கேமரான் கிரீனை கூட எடுக்கலாம். ஆமா, அவ்வளவு காசு இவங்க ரிலீஸ் கண்டிப்பா நிறைய பேர் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, அதனால அவ்வளவு காசு கிடைக்காது. ஓகே, நான் வந்து ரிட்டைன் பண்ணுவேன். பிரியான் ஷாரியா ரிட்டைன், ஆரன் ஹார்டி ரிலீஸ் தான் எனக்கு தெரிஞ்சு. ரிலீஸ். முஷீர் கான் இப்பதான் உள்ள வந்தாரு, ஆடட்டும், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்போஷர் பார்க்கட்டும். ரீடைன் தான். சூர்யான் ஷெட்கே ரீடைன். வேணானே, சும்மா ஆட்டிடியூட் 100 பெர்ஃபார்மன்ஸ் -999 இருக்கிறானே. யாரு சூர்யான் ஷெட்கேவா? சரி, மிச்சு ஓவன் எனக்கு தெரிஞ்சு ரீடைன் பண்ணலாம். ஆஸ்திரேலியா குரூப் பெருசா யாரும் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ரிக்கி பாண்டிங்க்கு ஆஸ்திரேலியா குரூப் ரிலீஸ் ஆகாது. அர்ஷதீப் சிங் ரீடைன். என்ன கேள்வி? சஹால் ரிட்டைன் பண்ணுவீங்களா? ரீடைன். சரி, ஓகே, ரிட்டைன் தான். வைஷாக் விஜயகுமார் ரீடைன். யஷ் தாக்கூர், குல்தீப் சென் ரெண்டு பேர் இருக்காங்க. குல்தீப் சென் ரீடைன் பண்ண வேணாம், யஷ் தாக்கூர் கொஞ்சம் ரீடைன் பண்ணலாம். ஓகே, எனக்கு என்ன குல்தீப் செனுக்கு கொஞ்சம் அந்த பேஸ் நிறைய இருக்குது, மேபி அவரை கொஞ்சம் க்ரூம் பண்ணுவாங்களோன்னு தோணுது. இல்ல ரெண்டு பேருமே கூட ரிட்டைன் பண்ணலாம், ரெண்டு பேருமே நல்ல பொட்டன்ஷியல் இருக்க பிளேயர்ஸ் தான். ஓகே, ஜேவியர் பார்ட்லெட் ரீடைன். பிரவீன் தூபே ரிலீஸ். ஓகே, எனக்கு ஒரு ரிலீஸ் தான். பஞ்சாப்ல வேற யாரு? கைல் ஜேம்ஸ் வந்து லாக்கி ஃபர்கூசன் மேல வந்தாரு. மிச்சுவோன் வந்து கிளென் மேக்ஸ்வெல் தான் வந்தாரு. சோ கிளென் மேக்ஸ்வெல் அண்ட் லாக்கி ஃபர்கூசன் ரெண்டு பேர்ல யாராவது ரிட்டைன் பண்ணுவீங்களா, இல்ல ரெண்டு பேருமே ரிலீஸ் பண்ணுவீங்களா? ரெண்டு பேருமே வேணாம் எனக்கு. எனக்கு அப்படிதான் தோணுது. அவங்க ரிலீஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கம்மி பிரைஸ்ல கிளென் மேக்ஸ்வெல் தயவுசெய்து விட்டு ஓடிச்சிருங்க. லாக்கி ஃபர்கூசன் வேணா இன்னும் கொஞ்சம் கம்மி பிரைஸ்ல கிடைச்சா எடுங்க. ஆமா. அடுத்தது இது வந்து இதோட பஞ்சாப் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்தது எல்எஸ்ஜி கேப்டனே ரிலீஸ் பண்ணுங்க. அத சொல்ல வந்து ரிஷப் பண்ட் கேப்டன் ரிலீஸ் 27 கோடியை வச்சுக்கிட்டு கேமரன் வாங்கடா. சரி, ஓகே, எப்படி ரிட்டைன் பண்றாங்க? டேவிட் மில்லர் இவர்தான் கண்டிப்பா ரிலீஸ் லிஸ்ட்ல இருப்பாருன்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு அப்படிதான் தோணுது. ஆனா ஒரு நல்ல பொட்டன்ஷியல் இருக்க பிளேயரு தெரியல, எனக்கு இருக்கணும் தான் தோணுது. மேபி ஒரு பேட் சீசன் கான் டிசைட் இஸ் ஃபியூச்சர்ன்ற மாதிரி இருக்கும். அவரை கரெக்டாவும் யூஸ் பண்ணல போன டைம், அவருக்கு ரொம்ப லேட்டாவும் இறக்கி விட்டாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு அவரை வந்து பெருசா இவங்க வந்து ஒரு நல்ல பொட்டன்ஷியலா பாக்கல, அதனால ரிலீஸ் பண்ணுவாங்க. இவர் வந்து நல்ல பிளேயர்ல ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு கிடையாது, அவங்க ஒழுங்கா பாக்கல, அதனால ரிலீஸ் பண்ணிடுவாங்க. மார்க்ரம் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ரிட்டைன் பண்ணுவாங்க. மிச்சல் மார்ஷ், ஹிம்மத் சிங், ஆரியான் ஜோயால், ஓகே, மேத்யூ பிரெட்ஸ்கி எனக்கு என்னமோ ரிட்டைன் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஒரு பேக்கப் ஓப்பனர் மாதிரி நல்லா விளையாடுவாருன்னு தான் தோணுது எனக்கு. மேத்யூ பிரெட்ஸ்கி நல்லா தான் ஆடுவார். சவுத் ஆப்பிரிக்கா தானே இவரு? ஆமா, நல்லா தான் ஆடுவார்னு தோணுது. மேபி பேக்கப்பா வச்சுக்கலாம். பூரன் கண்டிப்பாக ரிட்டைன். அப்துல் சமத் ரிட்டைன். வேற யாரும் இல்ல அவனுக்கு கிட்டிங்க. ஆமா, ஷபாஸ் அகமது எனக்கு ரிட்டைன் பண்ணதான் ஆசை. நீ என்ன காம்பினேஷன் கொண்டு போறன்றத பொறுத்து அவரை ரிட்டைன் பண்ணுமா வச்சு துரத்தி விடணுமான் இருக்கு. என்ன கேட்டா நான் ரிட்டைன் பண்ணுவேன். நல்ல பொட்டன்ஷியல் இருக்க பிளேயர், பேட்டும் பாலும் ரெண்டுமே நல்லா ஆடுவாரு.
ஏன்னா அவனுக்கு வந்து ஸ்பின்னர்ஸ் பாத்தீங்கன்னா ரவி பிஷ்னாய், திக்வேஷ் சிங் 2 பேருமே வந்து ம், 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 ரீடைன் பண்றாங்க. அது ம். இல்லாம இவர் வேணுமான்றதை யோசிக்கணும். Maybe அப்படி இல்லைன்னா ரிலீஸ் பண்ணிடலாம். யுவராஜ் சௌத்ரி தெரியல, ராஜ்வர்தன் ஹங்கர் கேக்கர். அங்க கேக்கர் நல்ல பிளேயரு. ஆனா இன்னும் அவர் வந்து ஐபிஎல்ல அவரோட பெஸ்ட் கொடுத்தது இல்ல. சிஎஸ்கே கிட்டயும் நல்ல குரூம் ஆனாரு. ஆனா அங்கேயும் அவரோட பெஸ்ட் தந்தது இல்லை. இங்க அவருக்கு சான்ஸ் கிடைச்சது இல்ல. மேபி தெரியல, இன்னும் கொஞ்சம் குரூம் பண்ணிக்கலாம். ஏன்னா நல்ல பேஸ்ல போடக்கூடிய ஒரு பவுலர். லைக் ரீடைன் பண்ணலாம். அஸ்வின் குல்கர்னி ஆல்ரவுண்டர்னு போட்டிருக்காங்க. ரிலீஸ். ஆயுஷ் பதோனி ரீடைன். ஷர்துல் தாக்கூர் அவர் ஒரு லக்கி சாம், அதனால நான் ரீடைன் பண்ணுவேன். ஆவேஷ் கான் ரிலீஸ் ரிலீஸ் ரிலீஸ். எனக்கு ஒரு அவனை ஒழிச்சு கட்டுங்கடா. அவனை விட்டுட்டு நல்ல நல்ல பவுலர் எடுத்துக்கங்களா. கரெக்ட் தான். ஆகாஷ் தீப் ரீடைன். எனக்கு என்னன்னா இவர் வந்து ஹை பிரைஸ்ல போய் வாங்கியிருந்தாங்க. எனக்கு ரிலீஸ் பண்ணிட்டு திரும்ப எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வாங்குவாங்க. பட் வந்து 8 கோடியோ என்னமோ கொடுத்து வாங்கினாங்க. அவ்வளவுக்கு போக மாட்டாரு திரும்ப. அதனால ரிலீஸ் பண்ணிட்டு திரும்ப எடுத்துப்பாங்க. ரிலீஸ். மணிமாறன் சித்தார்த் ஆக்சுவலா அவர் பெருசா யூஸ் பண்ண மாதிரியே எனக்கு தெரியல. அவர் நல்ல ஒரு ஸ்பின்னர். இப்ப சாய் கிஷோர் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி மணிமாறன் சித்தார்த் தெரியுறாரு. ஆனா அவரை யூஸ் பண்ண மாதிரி தெரியல. மேபி எனக்கு என்ன ஷபாஸ் அஹமத் ரிலீஸ் பண்ணிட்டு சித்தார்த்த வச்சுக்கலாம். ஓகே. திக்வேஷ் சிங் ரீடைன். ஷமார் ஜோசப் வச்சிக்கணும், நல்ல ஒரு பவுலர். பிரின்ஸ் யாதவ் ரீடைன். நல்லா போட்டு தந்தார் போன சீசன். ரவி பிஷ்னாய் ரீடைன் பண்ணுவியா? ரீடைன் பண்ணுவேன். ஓகே. மயங்க் யாதவ், அவருக்கு பதிலா தான் வில்லியம் ஓரே வந்தாரு. அவரை ரீடைன் பண்ணுவியா இல்ல மயங்க் யாதவ் ரீடைன் பண்ணுவியா? ஏன்னா 2 பேருமே வேணாம் எனக்கு. சும்மா காசை கொடுத்து இன்ஜுரி போடணும்னு நான் உட்கார வைக்கிறதுக்கு நீ சரியாயிட்டு வா நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி நான் விட்டுருவேன். மொஷின் கான் ஒருத்தன் தான். மொஷின் கான் அவனை ரீடைன் பண்ணலாம். ஓகே, ஹி இஸ் a very good bowler. அவர் இன்ஜுரி ஆகாம இருந்தா சூப்பரா போட்டுருப்பாரு. ஓகே, மொஷின் கான் அண்ட் ஷர்துல் தாக்கூர் 2 பேருமே ரீடைன் பண்ணலாம். ஓகே, எல்எஸ்ஜி முடிஞ்சிருச்சு. அடுத்தது வாங்க சேட்டன் எக்ஸ் சேட்டன் இருந்தவர் சுபம் தூபே ரீடைன். வேற யாரும் ஹிட்டர் இல்ல. குட்டி பையன் சூரியவன்ஷி கண்டிப்பாக ரீடைன். இந்த பேர்லாம் பெருசா தெரியலப்பா. குணால் ராத்தோர், லாண்ட்ரி பிரட்டோரியஸ், இவர் நல்லா தான் ஆடுவார். நீங்க நல்லா ஆடுவான். ஹெட்மயர் தூக்கி கிளாஸுங்க சார். அவன தேவையில்லை. அவன் ஜெய்ஸ்வால் ரீடைன். ஜுரல் சூப்பர் பிக் ரீடைன். ரியான் பாரு போன டைம் போகிறப்போ ஜுரல் ஏன்டா இவ்வளவு கோடி கொடுத்து ரிட்டைன் பண்ணீங்க எல்லாமே கேட்டுட்டு இருந்தாங்க. பட் இப்போ அவர் வந்து டொமஸ்டிக்லயும் சரி இந்தியன் டீமுக்காகவும் சரி பயங்கரமா ஆடி இருக்காரு. அவர் கான்ஃபிடன்ஸ் பயங்கரமா இருக்கும். பட் T20 எப்படி ஆடுறது இன்னும் அவர் ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஸோ ஓகே ரீடைன். இல்லனா எனக்கு இவ்வளவு கோடி 11 கோடி எனக்கு கொடுத்து ரிட்டைன் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அது வேணாம் அப்படின்னா ரிலீஸ் பண்ணிட்டு மேபி ஒரு 6 கோடி 7 கோடி 8 கோடி எடுத்தா கூட ராஜஸ்தானுக்கு வந்து அந்த இதை எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவரோட கரண்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. சோ வேற யாராவது எடுத்துருவாங்கன்ற இதனால அவங்க அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. மேபி இவரை கன்சிடர் பண்ணலாம். இப்ப அந்த மாதிரி இதுல யாரும் எடுக்க மாட்டாங்க. நீங்க ரியான் பராக் பண்ணலாம். ஆனா அவங்க ஃபேன்ஸ் கோச்சிப்பாங்களே. அசாம்ல இருந்து வந்து கால்ல விடுவாங்க. ரியான் பராக் வந்து ரீடைன் தான். அதுக்கப்புறம் ஜோஃப்ரா ஆர்ச்சர் தூக்கி போடுங்க, தேவையில்லை. என்னடா நான் ரிட்டைன் பண்ணுடா. வேற யாருமே பவுலிங் ஆப்ஷனே இல்லடா. ஆல்ரெடி எனக்கு நான் புதுசா எடுத்துக்கிறேன். ஆனா 2 ஸ்பின்னர் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அசரங்கா அண்ட் தீக்ஷ்ணா அப்படின்னு எனக்கு தோணுது. நீ என்ன சொல்ற? அசரங்கா வச்சிருப்பாங்க, தீக்ஷ்ணாவை தூக்கி போட்டுருவாங்க. ஓகே, அது கூட நல்ல ஆப்ஷன் தான். ஆகாஷ் மத்வால் கண்டிப்பா வச்சிருக்கணும். குமார் கார்த்திகேயா ரீடைன். வாங்க, லார்டு தாக்கூர் ஒருத்தர் இருந்தாருன்னா லார்டு தேஷ்பாண்டே. ஆப்ஷன் இல்ல, அதனால ரீடைன். ஓகே, நான்ட்ரே பர்கர் ரீடைன். ஃபசலக் ஃபரூக்கி ஆக்சுவலா நல்லா போட்டுட்டு இருந்தாரு. ஐபிஎல்ல பெருசா போடல. மேபி ரிலீஸ் பண்ணிட்டு திருப்பி எடுக்கலாம் கம்மி பிரைஸ்க்கு. ஓகே, ஆக்சுவலா நான்ட்ரே பர்கர் வந்து சந்தீப் சர்மாக்கு பதிலா வந்திருந்தாரு. சந்தீப் சர்மா கண்டிப்பா ரிட்டைன் ஆவார். சந்தீப் சர்மா அதே மாதிரிதான் லாண்ட்ரி பிரட்டோரியஸும் பாத்தீங்க அப்படின்னா நிதிஷானாக்கு பதிலா வந்திருந்தாரு. சோ அதனால மேபி அவரையும் ரிட்டைன் பண்ணலாம் தான் தோணுது. நிதிஷானா கண்டிப்பா ரிட்டைன் பண்ணுவாங்க.
ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃபாரின் ஸ்லாட்டுக்கு பொறுத்து அவங்க வந்து மேபி நான்ட்ரே பர்கர் ரிலீஸ் பண்ணலாம், இல்ல ஃபசலக் ஃபர்க்கு ரிலீஸ் பண்ணலாம், இல்ல மப்பாக்கா இருக்காரு அவர் கண்டிப்பா ரிலீஸ் பண்ணுவாங்க, குவேனா மப்பாக்கா கண்டிப்பா ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபருக்கி அண்ட் மப்பாக்கா இவங்க 2 பேரும் ரிலீஸ் பண்ணுவாங்க. குமார் கார்த்திகேயா, தேஷ்பாண்டே, அசோக் சர்மான்னு ஒருத்தர் இருக்காரு, அது என்ன யாரு தெரியல. ஸோ இவ்வளவுதான் வந்து ஆர்ஆருடைய லிஸ்ட். அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபைனல் டீம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். பேட் கமின்ஸ் ஒரு டீம் மிஸ் பண்ண இஷான் கிஷன். அவனுக்கு தான் ஃபுல்லாவே மாத்தணும். எனக்கு தெரிஞ்சு அவர் ஹை பிரைஸ்ல எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். 12ஓ 11ஓ விட மாட்டாங்க. விட்டா நீ சொன்ன மாதிரிதான் அந்த இதுக்கு முன்னாடி எப்படி ஜுரேல விட்டுட்டு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா, அதே மாதிரி வேணுமே பிரைஸ் ஏத்தி விடுவாங்க இஷான் கிஷனுக்கு. கண்டிப்பா யாரு போறாங்களோ இல்ல மும்பை இந்த மாதிரி அந்த மாதிரி ஆட்கள் கண்டிப்பா போவாங்க. மும்பை போவாங்க, இந்த மாதிரி விக்கெட் கீப்பர் தேவைப்படுற ஆட்கள் போவாங்க. அதர்வா தாய்டே தேவையில்ல ரிலீஸ். அபினவ் மனோகர் ஆக்சுவலா நல்லா ஆடினாரு. ரீடைன். அனிகேத் வர்மாவும் நல்ல ஹிட்டர், அதனால ரீடைன். சச்சின் பேபி ரிலீஸ். ஸ்மரன் ரவிச்சந்திரன் யாரும் தெரியாது, ரிலீஸ் தான். ஹென்ரி கிளாசன் ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு ஒரு பேச்சு போயிட்டு இருக்குது. அவரை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இல்ல ட்ரேட் பண்ணிட்டு 23 கோடிக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கு மேல வேலையா எடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி பேச்சு ஒன்று போயிட்டு இருந்துச்சு. நல்ல பிளேயர், ஏன் இதெல்லாம் பண்றாங்க? எனக்கான ரீடைன் தான். டிராவிஸ் ஹெட் ரீடைன். ஹர்ஷல் பட்டேல் ரீடைன். கவிந்து மெண்டிஸ் ரீடைன். ஓகே. ஆடம் சாம்பா ரீடைன். பிரைடன் கார்ஸ்க்கு போலதான் வியான் முல்டர் வந்தாரு. எனக்கு தெரிஞ்சு முல்டர் ரிட்டைன் பண்ணிக்கலாம். முல்டர் ரிட்டைன் பண்ணிட்டு, ஏன்னா அவர் சவுத் ஆப்பிரிக்கா கேப்டன்சி எல்லாம் பண்ணிருக்காரு, அதனால அவரை வந்து வச்சுக்கலாம். ஹர்ஷ் துபே ரிலீஸ். ஓகே. அபிஷேக் சர்மா கண்டிப்பா ரிட்டைன். நிதிஷ்குமார் ரெட்டி கண்டிப்பா ரிட்டைன். பேட் கமின்ஸ் ரிட்டைன். ஷமி ரிட்டைன் பண்ணுவாங்களா? பண்ணலாம். பவுலிங் ஆப்ஷன்ஸ் இல்ல, பண்ணுவாங்கன்னு தோணுது. ஏன்னா எப்படின்னா இவங்களோட மேஜர் ரிலீஸ் எனக்கு தெரிஞ்ச ஹென்ரி கிளாசன் தான் போவாருன்ற மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. நிறைய ரிசோர்ஸ் உள்ளது வந்து ஹென்ரி கிளாஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க தான். ராகுல் சாகரையும் அதே மாதிரி தான் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு தான் தோணுது எனக்கு. சிமர்ஜித் சிங் இருக்கட்டும், ஒரு பேக்கப் பவுலரா இருக்கலாம். ஜீஷான் அன்சாரி நல்லா தான் போட்டாரு அவரு. இல்ல ஜீஷான் அன்சாரி நல்லா தான் போட்டாரு, இருக்கட்டும் ரிட்டைன். அத பெருசா யூஸ் பண்ணல, ஆனா நல்லா தான் போட்டாரு ரிட்டைன். உனத்கட் ஈஷன் மலிங்கா நல்லா போட்டாரு. உனத்கட்டை வந்து கரெக்டா யூஸ் பண்ணுவாங்க. எப்படி தெரியுமா? ஸ்லோ ட்ராக்ல யூஸ் பண்ணுவாங்க. ஸ்லோ ட்ராக்ல வந்து ஸ்லோ பால் போடுவாரு. மேபி அதுக்காக ஒரு பேக்கப்பா வச்சுக்கலாம். அவ்வளவுதான். எனக்கு வந்து ரீடைன் தான் தோணுது. இருக்கட்டும், இருந்துட்டு போனா கம்மி பிரைஸ் தான் எடுத்துக்காங்கன்னு நினைக்கிறேன். சோ இவ்வளவுதான் மக்களே எங்களுடைய ரீடைன் அண்ட் ரிலீஸ் லிஸ்ட். இது மொத்தமா 10 டீமும் பார்த்தாச்சு. உங்களுக்கு வந்து எந்த டீம்ல எந்தெந்த பிளேயர்ஸ் எல்லாம் போவாங்க, இதுக்கு இந்த காம்பினேஷன் அடி வாங்குது. நாங்க பெருசா காம்பினேஷன் எல்லாம் பார்க்கல, ஜஸ்ட் ஒரு பிளேயரா பார்த்து இவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க ரிட்டைன் பண்ணுவாங்கன்னு தோணுச்சு. சோ பாப்போம், அந்த டீம் வந்ததுக்கு அப்புறம் கரெக்டா அவங்க காம்பினேஷன் அமைஞ்சிருக்குதா, எத்தனை பேர் எப்படி 11s எல்லாம் போறாங்க அப்படின்றதையும் வந்து அடுத்த வீடியோ வந்து நம்ம வந்து மொத்தமா பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோட உங்களை மீட் பண்றோம். நன்றி, வணக்கம். ஹை பண்ணுங்க.